முழுவதில் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாஷ்வா மெசியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு
தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார்.
பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே,
சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே.
எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள் உண்டாகட்டும். எங்களோடு இடைப்படும் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாருமாக உட்காருவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம், முதல்ல எஸ்ரா அப்படின்னா ஹீப்ரூவில் என்ன அது சரியான ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ராயா. எஸ்ராயா யாவே கடவுள் பேர் அந்த அவனுடைய பேரில் வரும். எஸ்ராயா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாவே உதவி செய்கிறார், யாவே ஹெல்ப்ஸ் என்று சொல்லி அர்த்தம். இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 to 5 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமேனால் அது இவன் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய வழியிலே வந்தவன் என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஆரோனுடைய லேவி கோத்திரத்திலே ஊழியம் செய்கிறதற்கு தகுதி பெற்ற ஆரோனுடைய குமாரர்களுடைய பட்டியலிலே இந்த எஸ்ரா என்கிற மனிதன் வருகிறார். இவரை குறித்து வேதத்திலே சில காரியங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், 6வது வசனத்தை வாசியுங்கள். இந்த எஸ்ரா கவனிங்க, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா கொடுத்தான். எதுக்கு அவன் ராஜாவின் இடத்துல கேட்கணும் அப்படின்னா, எருசலேமில் போய் ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான படிமுட்டுக்களையும் பொருட்களையும் வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவினிடத்திலே அவன் கேட்டு வாங்குகிறான். அங்கே இந்த வசனத்திலே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ராவை குறித்து நாம் கொஞ்சம் ஆராயும்போது இந்த எஸ்ரா மோசே அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். கர்த்தர் கொடுத்ததான அருளினதான மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே இந்த எஸ்ரா தேறின வேதபாரகனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்று தேர்ந்த ஒரு மனுஷனாக மாத்திரமல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் தேறினவன் என்கிற அந்த நிலை எப்பொழுது அவனுக்கு அது அந்த பெயர் வருகிறது என்றால், அவன் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு நடக்கிற ஒரு தேவ மனிதனாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை
இந்த எஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாயிருந்தான். இந்த ராஜா 12வது வசனம், ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கிறேன். பரலோகத்தின், இது யார் சொல்கிறது அப்படின்னா அர்தசஷ்டா என்கிற ராஜா சொல்கிறாரு. அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி எழுதுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜா எஸ்ராவை குறித்து வைத்திருந்த அறிந்த செய்தியை வைத்து அவன் சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்தை, பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற மாத்திரம் சொல்லி இல்லை, அவன் சொல்றாரு உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா அப்படின்னு எழுதுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ அதை கடைப்பிடிக்கிறதிலே உத்தமமும் உண்மையும் உத்தமமும் உள்ள நேர்மையுள்ள தேவ மனுஷனாக அவன் இருந்திருக்கிறான். நீங்கள் கவனிங்க, இவன் நிறைய காரியங்களை ராஜாவினிடத்தில் கேட்டு வாங்கி இருக்கிறான். ஆனால் இந்த எஸ்ராவை பற்றி ஒரு விஷயத்தை நாம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கொஞ்சம் கவனித்து வாசித்து பாருங்கள். 8வது அதிகாரம் 22வது வசனம் கவனிங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க, இப்போ எல்லாவற்றையும் கேட்டு வாங்கின இந்த எஸ்ரா அவன் சொல்லுகிறான், நான் ராஜாவினிடத்திலே குதிரை வீரரையும் சேவகரையும் கேட்க வெட்கப்பட்டேன். ஏனென்றால் ஒரு வார்த்தை அந்த இடத்துல விடுபட்டிருக்கிறது. இது இங்கே இருந்திருந்தால் மிக நலமாக இருந்திருக்கும். அடுத்த வார்த்தைக்கு இடையில ஏனென்றால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஏன் நான் வெட்கப்பட்டேன் அப்படின்னா, இந்த ராஜாவுக்கு தன் தேவன், தான் ஆராதிக்கிற தேவன், நான் தொழுது கொண்டிருக்கிற தேவன் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்த வல்லமை உள்ளவர் என்பதை நான் சொல்லி இருக்கிறேன். அதை வாசித்து பாருங்கள். ஏன் இதை நான் கேட்க வைக்கப்பட்டேன்னா வாசிங்க. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லாரும் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். ஆகையினால் நான் ராஜாவினிடத்திலே சேவகரையும் குதிரை வீரரையும் பாதுகாப்புக்காக கேட்க வெட்கப்பட்டேன். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் யாவே எங்களை பாதுகாக்கிறவர் என்பதை நான் ராஜாவுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆகையினாலே அந்த வார்த்தையின் நிமித்தமாய் இந்த வார்த்தையை பேசுவதற்கு நான் வெட்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த எஸ்ரா. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற, நம்மை வழி நடத்துகிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் எத்தனை பேர் அறிந்து உணர்ந்து அதை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையிலே அதை பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? அந்த எஸ்ரா அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ராஜா கேட்டால் கொடுத்து விடுவான். எவ்வளவோ பொன்களையும் வெள்ளிகளையும் கொடுத்த ராஜாவுக்கு இது ஒரு சாதாரணமான காரியம். ஆனால் அதை கேட்க வெட்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் மீது எல்லார் மீதும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது.
அவர் எங்களை நாங்கள் வழியிலே எந்த சேதாரமும் இல்லாமல் நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே எங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். எங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வழிநடத்தவும் எங்கள் காரியங்களை விசாரிக்கவும் எங்களுடைய குறைவுகளிலே எங்களுக்கு உதவி செய்யவும் எங்களுடைய பாதைகளிலே வருகிறதான சத்துருக்களுக்கு விலக்கி மீட்கவும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதை எஸ்ரா உணர்ந்து அறிந்தபடியினாலே அதை சொல்லுவதற்கு கேட்பதற்கு வெட்கப்பட்டான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? தம்மை தேடுகிறவர்கள் எல்லாருமேலும் அவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்றும். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? நன்மையாக இருக்கிறது. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மை உண்டாகும்படியாக அந்த கரம் செயல்படுகிறது. அடிக்கடி இந்த எரேமியா இந்த எஸ்ரா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த எஸ்ரா லைஃப்பில் ஒன்றை அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், 7வது அதிகாரம் 6வது வசனம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். நல்லா கவனிங்க. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது. பிரைஸ் காட். என்னங்க? அவன் மேலே இருந்தது. நாம் எத்தனை பேர் நம்ம மேலே தேவனுடைய கரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்? எஸ்ரா, தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறது என்பதை அவர் மிகவும் அதை உணர்ந்தும் அறிந்தும் தெரிந்தும் அதை விசுவாசித்தும் அவர் வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் ஒரு மனுஷனோடு கூட இருக்குமானால் அந்த மனுஷன் தேவனுக்காக பராக்கிரமம் செய்கிற தேவ மனுஷனாக அவன் இருக்கிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அடிமைப்பட்டு போனவர்கள்தான், வேற்று தேசத்தில் எந்த விதமான நம்பிக்கையும் சந்தோஷமும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள்தான். ஆனால் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பது எஸ்ராவுக்கு முக்கியம் இல்லை. எங்கே இருந்தாலும் என் தேவனுடைய கரம் எனக்கு நன்மை உண்டாக என்மேல் இருக்கிறது என்கிற அந்த உணர்வோடும் அந்த விசுவாசத்தோடும் அந்த நம்பிக்கையோடும் இந்த எஸ்ரா பாபிலோனிலே தேவனை விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த தேசத்திலே தேவன் அந்த எஸ்ராவின் தலைமையிலே ஒரு பெரும் கூட்டத்தை தன் சொந்த தேசத்திற்கு அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய கரம் இருந்தால், நம்ம மேலே இருந்துச்சுன்னா, நாம் தேவனுக்காக ஒரு பெரிய பராக்கிரமம் செய்கிற தேவ மனுஷனாக தேவன் நம்மை என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நாமளும் உம்முடைய கரம் என் மேலே இருக்கிறத நான் பார்க்கணும், உம்முடைய கரம் என்னை நடத்துகிறத பார்க்கணும், உம்முடைய கரம் என் மேலே இருந்து எனக்குள்ள செயல்படுகிறத நான் பார்க்கணுங்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் தேவனை தேடி வாழ்வோமானால் நிச்சயமாய் அவருடைய பலத்த கரம்
நம்ம மேலே இருந்து நம்மை வழி நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை வாசியுங்கள். 9வது வசனம், அதிலே 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதலாம் மாதம், கவனிங்க, முதலாவது மாதம் முதல் தேதியிலே பாபிலோனிலிருந்து பிரயாணப்பட்டு 5ஆம் மாதம் ஆக மொத்தம் 4 மாதங்கள் இடையிலே பிரயாணத்துக்கு ஆயிருக்கிறது. முதல் மாதம் முதல் தேதியிலே பிரயாணப்பட்டு 5வது மாதம் முதல் தேதியிலே போய் சேர்ந்திருக்கிறார். ஆக அவர்களுடைய பிரயாணம் அந்த 5வது மாதத்தில் முதல் தேதியோடு கூட இருக்குமானால், யூதர்களுடைய காலண்டர் படி ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் அவர்களுக்கு வரும். எல்லா மாதமும் 30 நாட்கள் யூத காலண்டரில் வரும். அப்படி கணக்கு வைத்து பார்ப்போமானால், நாமோனா 12 120 நாட்கள் அவர்கள் அந்த இடத்தை போய் சேர்வதற்கு ஆன நாட்கள். 121வது நாள் அவர்கள் அந்த தேசத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள். அதை அவர் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. அதை சொல்கிறதில் 5ஆம் மாதம் முதல் தேதியிலே அவர் எழுதும்போது, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது நாம் செய்வோம், நான் செய்தேன்னு நாம் சொல்லுவோம். அவர் அதை எழுதலை, அது அந்த மாதிரி அங்கே எழுதப்படலை. தன் தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த எஸ்ராவின் மீது இருந்தபடியினாலே இந்த எஸ்ரா இந்த 121வது நாளிலே அந்த எருசலேமுக்கு வந்து சேர்ந்தான். பிரைஸ் காட். அல்லேலூயா. நாம் ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது நான் அதை செய்து முடித்தேன் என்று சொல்லுவதை நாம் தவிர்க்க வேண்டும். நம் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மை அதை செய்ய வைத்தது. பிரைஸ் காட். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்? இந்த எஸ்ராவை பற்றி 10வது வசனத்தை கவனியுங்கள். ஒரு அற்புதமான சாட்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்களே. கர்த்தருடைய அந்த எஸ்ராவினுடைய குணம், அவருடைய மனம், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயிற தேவ மனுஷனாக இருந்தார். பிரைஸ் காட். எப்படி? எதை ஆராய்ச்சி பண்ணுறாரு? நம்ம தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். அவன் இப்படி இருக்கிறான், இவன் அப்படி இருப்பான், அவங்க வீடு இப்படி இருக்குது, இவங்க வீடு இப்படி இருக்குது, அவங்க இதை செய்கிறாங்க, இவங்க இதை செய்கிறாங்க. எஸ்ரா ஆராய்ச்சி பண்ணினது தேவனுடைய வேதத்தை அவர் ஆராய்ச்சி செய்கிற தேவ மனுஷனாக இருந்தார். ஒரு விஷயத்தை நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்திற்கு ஒரு மனுஷன் முக்கியத்துவம் கொடுப்பானால் தேவன் அந்த மனுஷனுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுப்பார். அல்லேலூயா. வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமானால் அந்த வேதம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். பிரைஸ் காட். நீ அந்த வேதத்தை கனம் பண்ணிடலாம், தேவன் உன்னை கனம் பண்ணுவார். எஸ்ராவுடைய வாழ்க்கையில் வேதத்தை ஆராயிற குணம், ஆராய்ந்து பார்க்கிற என்ன நோக்கத்திற்காக தேவன் இதை சொன்னார், எதன் அடிப்படையிலே சொன்னார், இதில் எனக்கு என்ன பாடம் இருக்கிறது, நான் கற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் என்ன இருக்கிறது, நான் கடைப்பிடிக்கத்தக்கதான காரியம் என்ன இருக்கிறது, நான் இதில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி நான் கடைப்பிடிப்பதற்கு அது எளிதாக இருக்கும். இந்த காரியங்களை அவர் ஆராய்ந்தார். ஆராய்கிறது மாத்திரமல்ல, அடுத்துடும் அதன்படி செய்யவும். நான் ஏற்கனவே சொன்னேன், எஸ்ரா
வேதத்திலே தேறின மனுஷனா மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கிற மனுஷனாகவும் இருந்தார். பிரைஸ் காட். இன்னைக்கு நிறைய பேர் மிக அழகாக போதிக்கிறார்கள். ஆண்டவர் வேதபாரகர்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். அவர்களோ என்ன செய்கிறார்கள்? போதிக்கிறது மிக நன்றாக இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய விரலின் நுனியினாலே கூட அதை தொடுவது இல்லை. தாங்கள் தொடாததை, தொட்டு பார்க்காததை, ருசி பார்க்காததை அவர்கள் போதிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் போதிக்கிறபடி நடவுங்கள், அவர்கள் நடக்கையின்படி நடவாதிருங்கள் என்று சொல்லுகிறார். வேதபாரகன் அப்படி அல்ல, இந்த எஸ்ரா அப்படி அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில் எதை அவன் படித்தானோ, எதை ஆராய்ந்து பார்த்தானோ, அந்த வேத வசனத்தை தன் வாழ்க்கையில் கை கொள்ளுகிற ஒரு தேவ மனிதனாக அவர் இருந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கிற தேவ மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. என்ன சொல்கிறாருங்க? இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கிற தேவ மனிதனாக இருந்தார். நீதியை புரட்டுகிற தேவ மனுஷனாக அல்ல, நீதி நியாயங்களை அவர்கள் சரியாக நிதானித்து அதை போதிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய இருதயத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பிரைஸ் காட். எதற்கு? மேலே சொன்ன காரியத்தெல்லாம் சரியாக செய்வதற்கு அவன் இருதயத்தை என்ன செய்திருந்தா, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக கட்டி எழுப்பி இருந்தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த இருதயம் குணப்படாததினாலே, சீர்படாததினாலே அநேக விதமான தீமைகளையும் பாவங்களையும் செய்து விடுகிறார்கள். எத்தனை வேத வசனங்களை கேட்டாலும் கற்றாலும் அவர்கள் அதை செய்யாமல் போகிற நபர்களாக மாறி போகிறார்கள். காரணம் என்னன்னா, தன் இருதயத்தை அவர்கள் பக்குவப்படுத்த தவறிவிட்டார்கள். பேதுரு கூட கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் பேதுருவுக்கு, நீ குணப்பட்ட பிற்பாடு நீ என்ன செய்ய? உன் சகோதரனை சிறுப்படுத்து. குணப்படலை, ஆனால் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்த எஸ்ரா எதற்கு பக்குவப்படுத்தி இருந்தான்? தேவனுடைய வேதத்தை ஆராய்வதற்கும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதிகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் அந்த எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இன்னைக்கு நமக்கு இந்த வாழ்க்கை இருக்குமானால், எங்கேயோ இருந்த எஸ்ராவை ராஜாதி ராஜா அர்த்தசஷ்டா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தலைமை பொறுப்பை கொடுக்கிறார். காரணம், அவன் உத்தம வேதபாரகன் என்பதை அந்த ராஜா அறிந்து கொண்டான். தன் வாழ்க்கையிலே தான் கற்றுக்கொண்டதை, தான் படித்ததை, தான் ஆராய்ந்ததை, தான் தெரிந்து கொண்டதை கடைப்பிடிக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனாய், சாட்சி உள்ள தேவ மனுஷனாய், ஒரு அற்புதமான தேவ மனுஷனாய் இருந்தான். இவனிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்தால் 100க்கு 100 அதை சரியாக, உண்மையாக, நேர்மையாக செய்வான் என்கிறதான நம்பிக்கை அந்த எஸ்ராவுக்கு வந்தது. அந்த ராஜாவுக்கு வந்தது. அந்த ராஜா இந்த எஸ்ராவின் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய டீமை எருசலேமுக்கு அனுப்புகிறார். அந்த எஸ்ராவோ, நீங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ராவை பற்றி நம்ம தியானிக்கணும்னா தியானிச்சுட்டே போகலாம். ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஆமாம், அந்த ராஜாக்கிட்ட நான் குதிரையும் அந்த சேவகரையும் கேட்குறதுக்கு நான் வெக்கப்பட்டேன்னார் இல்லையா? ஏன் வெக்கப்பட்டேன் அப்படின்றதுக்கு அவர் என்ன சொன்னார்? எங்கள் தேவனை பற்றி நான் ராஜாக்கிட்ட சொல்லியிருந்தேன். எங்கள் தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு உதவிக்கு, எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு நீங்கள் ஆளை கொடுக்கணும்னு கேட்குறதுக்கு வெக்கப்பட்டேன்னு சொன்னார். அதுக்கடுத்து அவர் என்ன செஞ்சார்? 23வது வசனத்தை வாட்சி பாருங்க. கவனிங்க, அவர் என்ன செய்கிறாரு?
இந்த பாதுகாப்பையும் அந்த வழி நடத்துதலையும் அந்த ராஜா கிட்ட கேட்காம நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னென்னா, எங்களை தேவன் வழி நடத்தணும், பாதுகாக்கணும்னு சொல்லி நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டருளினார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்ன அற்புதமான ஒரு தேவ மனுஷன் பாருங்க. க்ளோரி, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எஸ்ராவுடைய ஒரு மனப்பக்குவம் எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவமாக இருந்தது. அவன் வேதத்தை ஆராய்கிற ஒரு மனிதனாக மாத்திரமல்ல, அந்த வேதத்தின்படி செய்யவும், அந்த வேதத்தின்படி நடக்கவும், அந்த வேதத்தை கைக்கொள்ளவும், அந்த தேவனுடைய வேதத்தையும் நியாயத்தையும் நீதியையும் மற்றவர்களுக்கு சரியாக போதிக்கவும் தக்கதான ஒரு தேவ மனுஷனாக அவன் இருந்தபடியினாலே, அருமையான தேவ ஜனமே, என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்ரா 121 நாட்கள் அநேக பொன் வெள்ளிகள் பனிமொட்டுகள் அநேக விதமான பொருட்களை எடுத்துக்கொண்டு எந்த சேதமும் இல்லாமல், நஷ்டமும் இல்லாமல், ஒரு குறைச்சலும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலே அதை சேர்க்கிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வந்த பிற்பாடு கீழே நீ அதே அந்த 8வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 26வது வசனம், அவர்கள் கையிலே நான் 650 தாளந்து வெள்ளியையும், ஒரு தாளந்துங்கிறது 56.25 கிலோ. ஒரு தாளந்துங்கிறது எவ்வளவு? 56.25 கிலோ. ஆனால் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்காங்க. 650 அப்படின்னா கிட்டத்தட்ட 36,887 கிலோ. தூக்க முடியுமா? எவ்வளோ வெள்ளி பாருங்கள். அதே பாருங்கள், 100 வெள்ளியையும் 100 தாளந்து நிறையான வெள்ளி பனிமொட்டுக்களையும். அது மாத்திரம் இல்லாமல் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 தாளந்துன்னா கிட்டத்தட்ட 5,675 கிலோ பனிமொட்டுக்கள் வெள்ளியில். கீழே பாருங்கள், மறுபடியும் 100 தாளந்து 5,675 கிலோ பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்து கொடுத்து, போன உடனே அதை எல்லாம் ஒன்றை கூட தன் கையிலே வைக்காமல் எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக நிறுத்து அதை தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளுக்கு அதை கொடுக்கிறான். கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கீழே நீங்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பணிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த எஸ்ரா எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் எதை கற்றுக்கொண்டாரோ அதன்படி நடக்கவும், ஒரு உத்தம வேதபாரகன் என்று சொல்லப்பட்ட அந்த எஸ்ரா அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உத்தம வேதபாரகனாக இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி எஸ்ராவை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இவருடைய பராக்கிரமம்லாம் இதே எஸ்ரா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். படிச்சுட்டு சபையையும் தேசத்தையும் ஜனங்களையும் சுத்திகரிக்கிற விஷயத்தில் எஸ்ரா உபவாசம் பண்ணி அழுது இந்த ஜனங்களுக்காக பரிதவிச்சு, அவங்க செய்த தவறுக்காக தான் அழுது தன்னை மிகவும் நொந்து வேதனைப்பட்டு ஒரு அற்புதமான தெய்வ மனுஷன். இவன் வந்த பிற்பாடு முதல்ல திரும்பி வந்தவர்களும் இரண்டாவது திரும்பி வந்தவர்களும்
அவர்களுக்குள்ள இருந்த குறைகளை எல்லாம் சீர்படுத்தி சரிப்படுத்தி இஸ்ரேலிலே ஒரு மிகப்பெரிய பரிசுத்தத்தை ஏற்படுத்தின ஒரு தேவ மனிதனாக அவர் அந்த இடத்திலே தேவன் அவன் இந்த மனுஷனை நிலைநிறுத்தினார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அவன் இருதயத்தில் எதை கற்றுக்கொண்டானோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் மிக நேர்த்தியாக செய்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த இஸ்ராவை போல நம்மளுடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் அதை போதிக்கிறவர்களாகவும் அதை செய்கிறவர்களாகவும் அந்த எஸ்ராவின் இருதயம் எப்படி பக்குவப்பட்டிருந்ததோ அதே போல நம்முடைய இருதயமும் பக்குவப்பட்டு இருக்கிறதாகவும் இருக்க தேவன் நமக்கு பலனையும் கிருபையும் தருவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். தேவரீர், எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவனுடைய சமாதானமும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.